ஸ்ரத்தாக்கு பெரிய தடை பார்த்தீங்கன்னா பயம்தான். நம்ம பல பேரை நம்பி நம்ம ஏமாந்துருப்போம். உதாரணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். ஃபினான்ஷியலாக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் நான் கண்காணிக்காமல் விட்டுட்டேன். ஆனால் நம்ம மனசும் சரி புத்தியும் சரி கொஞ்சம் காலம் ஆக ஆக இவன் தானே பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட தான் எல்லா ஃப்ரீடமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எடுத்து அவன் செலவு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரிய வருது இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் நம்புனனே நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி நம்ம அவனை ப்ளேம் பண்ணுவோம். பட் நம்ம சரியாக கண்காணிக்காதது நம்ம தப்பு தானே. அப்போ நம்மளுக்கு அங்கே இருந்தது கூஸ்ரத்தா, அதாவது தமோ குணமான ஸ்ரத்தா. யார் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதோ அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகிறது. இதுக்காக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே தப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது. நம்மளுக்கு சரியான இடத்துல நம்ம நம்பிக்கை வச்சிட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனபயத்தை நீக்கிடும். நம்ம தப்பான இடத்துல நம்பிக்கை வைக்கும்போது அது நம்மளுக்கு மனபயத்தை உண்டாக்கிடுது. சாத்விக ஸ்ரத்தானா யார் மேல நம்பிக்கை வைக்கணுமோ அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். ரஜச தமஸ் ஸ்ரத்தானா யார் மேல நம்பிக்கை வைக்க கூடாதோ அவங்க மேல நம்பிக்கை வைக்க கூடாது.